சின்ன வயசுல எல்லாத்துக்குமே சந்தோஷம் வர்ற நேரம் கழிஞ்சது தான் அதிகமா இருக்கும். அதே மாரி எனக்கு இந்த இடமும் அப்படி. என்னங்கன்னா எங்க அத்தை வீட்ல இதுவும் எங்க அத்தை வீடு தான். அங்க போயிட்டு துவைக்கிறதுக்கு போவோம். அப்ப துவைக்கும்போது இந்த சருகுகள் இருக்கு பார்த்தீங்களா? தண்ணி வெளிய வர்றதுக்காக. அந்த தொட்டியில சருகி சருகி விளையாடுவோம். கூட வந்து தண்ணியும் கொட்டிக்கிட்டே இருக்கும். தண்ணி பாயறக்காக காட்டுக்கு எடுத்து விட்டுருப்பாங்க. நாங்க அதுல அம்மாங்கலாம் துவைப்பாங்க. நாங்க கூட துவைக்க போறோம். அப்படியே அந்த தண்ணி ஃபுல்லா அந்த வாய்க்கால்லயே போகும். அந்த கல்லு லைனா வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? அதுல அப்படியே போகும். அந்த சருகி விளையாடிட்டு இன்னொரு விஷயம் என்னங்கன்னா, அதுல தண்ணி போறதுக்குள்ள நாங்க போய் நீச்சம் அடிக்கிறோம்னு சொல்லிட்டு நீச்சம் அடிச்சுட்டு விளையாடிட்டு இருப்போம். அப்படியே அந்த மண்ணுக்குள்ளயே கிடப்போம். அது அப்படியே நல்லா இருக்கும். இந்த ஆலமரம் வந்துட்டு ரொம்ப நாளா இருக்கு. வெட்டி வெட்டி விட்டுருவாங்க. இது வந்து கிணத்தோரத்திலேயே இருக்கு. அது என்னங்கன்னா, அதோட கொழுந்து பொறிச்சு பொறிச்சு சாப்பிடுறது தான் எங்க வேலையா இருக்கும். அதனால ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். லைட்டா துவர்ப்பு அவ்வளோதான். அந்த டேஸ்ட்ல இருக்கும். அதை நாங்க சாப்பிட்டுருக்கோம். நீங்கலாம் இத சாப்பிட்டுருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நல்லாருக்கும். ஆலமரம் வந்துட்டு அந்த விழுது விட்டுருக்கும்ல, அந்த விழுதுல இருக்கிற அந்த குட்டி குட்டி வேரையும் கூட பொறிச்சு சாப்பிடலாம் நல்லாருக்கும். அதுவும் இதே டேஸ்ட்ல தான் இருக்கும். இதோட கொழுந்தும் 2மே சேம் டேஸ்ட். யாரெல்லாம் இத சாப்பிட்டுருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நாங்க சாப்பிட்டு விளையாடிருக்கோம். அங்கேயே அந்த ஈவினிங் வரைக்கும் பொழுது கழிச்சிருவோம். சாப்பிடுறோமோ இல்லையோ! இப்பல்லாம் எங்க குழந்தைங்க சாப்பிடாம தான் ஒரே விளையாட்டா இருக்கும். ஊருக்கெல்லாம் போயிட்டாங்கன்னா. அதே மாரி தான் நாங்களும் இருந்தோம். ரொம்ப சின்ன வயசா இருக்கும்போது அவ்ளோ ஹாப்பினஸோட அந்த இடமெல்லாம் பார்க்கும்போது, ச்சே நம்ம அப்படியெல்லாம் விளையாண்டோம்ல அப்படின்னு சொல்லி இருக்கும். யாரெல்லாம் தண்ணிக்குள்ள இப்படியெல்லாம் விளையாடிருக்கீங்க? சின்ன சின்ன விஷயத்தையெல்லாம் யாரெல்லாம் ரொம்ப மிஸ் பண்றீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அந்த தொட்டிக்கு பின்னாடியே கிணறு தான். அங்க இருக்கிறது எல்லாமே கிணறு. பார்த்து தான் விளையாடணும். அம்மாட்ட திட்டு வாங்கிட்டே விளையாடிருக்கோம்.